பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். ஒரு மூத்த பத்திரிகையாளர், பழங்காலமா தி ஹிந்து அப்படிங்கிற குழுமத்தோட தலைவரா இருந்த என்ராம் அவர்களோட பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொன்னது ஒரு குற்றமா? ஏன் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல அந்த கலாய்க்கிறாங்க? அதாவது கண்டிப்பா கலாய்க்க தான் செய்வாங்க. அதாவது சாத்தான் வேதம் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சர்க்கிள்ல சொல்லுவாங்க. சாத்தான் வேதம் ஓதக்கூடாது அப்படின்னு. அப்படி ஓதுனா கண்டிப்பா இப்படித்தான் சொல்லுவாங்க. என்ராம் அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் ரொம்ப வருஷமா நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. ஆக்சுவலா அந்த ஹிந்து அப்படின்ற பேரை ரொம்ப அழகா காப்பாத்தி அதுக்குன்னு ஒரு வேல்யூ, அதுக்குன்னு ஒரு உண்மைத்தன்மை, அதுக்குன்னு ஒரு லிங்குவிஸ்டிக் ஸ்கில், அதாவது இங்கிலீஷ் அபிலிட்டியை கொண்டு வந்தவர் என்ராம் கிடையாது. அவருடைய தந்தை அவர்கள். ஓகேங்களா? அவர் தான் சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தாரு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய செய்திகளை உள்ள கொண்டு வந்தது. நம்ம நாடு அளவுல நிறைய ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்ததுல ஹிந்துவுடைய பங்களிப்பு சூப்பர். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அவருக்கு 2 மகன்கள், என்றா மட்டும் கிடையாது, இன்னொரு மகனும் இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 மகன்கள்ல மூத்த மகனிடம் தான் இது போக வேண்டியதாக இருந்தது. தந்தையாருடைய விருப்பமும் அதுதான். ஏன்னா இவரு லைலா காலேஜ்ல போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைலா காலேஜ் ஆஸ் அ காலேஜே ஒஸ்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வைஜி மகேந்திரன்ல நிறைய பேர் அங்கதான் படிச்சிருக்காங்க. பட் இடைப்பட்ட காலங்கள்ல, அதாவது 70s 80ஸ்ல அங்க வந்து பயங்கரமான கிரிப்டோ கூட்டம். கிறிஸ்துவர்கள் நம்ம பிரச்சனை கிடையாது. கிரிப்டோக்கள் தான் நம்ம பிரச்சனை. அதாவது எனக்கு ஜீசஸ புடிச்சிருக்கு அப்படின்னு மதம் மாறவங்க என்னைக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனா மதம் மாறிட்டு அதை வெளியே சொல்லாம ஒரு ஹிந்துவாகவோ இல்ல ஒரு ஏத்திஸ்டாகவோ நாடகம் போடும் கமலஹாசன் என்ற மாதிரி ஆள்கள் தான் நமக்கு பிரச்சனை. சரிங்களா? அவர் என்ன பண்றாரு? லைலால படிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் வருது. அது வந்து ஒரு நல்ல கடவுள் மறுப்புங்கிறது பொதுவான கடவுள் மறுப்பா இல்ல ஹிந்து கடவுள் மறுப்பா? அதான் சொல்றேன். கடவுள் மறுப்புன்ற பேர்ல இந்து கடவுளை மட்டுமே மறுக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல கமல்ஹாசன் அவர்கள் வந்து அல்லாஹ் அவர்கள் கிடையாது, இல்லைன்னா வந்து புத்தி அல்லாஹ் விடுங்க, சரி ஓகே, இஸ்லாமுக்காவது உலக லெவல்ல இருக்கு, இல்ல நிறைய என்ன சொல்றது, நிறைய பெருமக்களும் இருக்காங்க, நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா பௌத்த மதத்தையோ இல்லைன்னா ஜெயின மதத்தையோ என்னைக்காவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரா? கமல்ஹாசன் கொடுத்தது கிடையாது. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, ஏத்திசம் அப்படின்ற பேர்ல இந்து மதத்தை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க துட்டு வாங்குறது தான் இந்த கிரிப்டோ கும்பல். ஓகேங்களா? சோ இந்த கிரிப்டோ கும்பல் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து வேல் வீச்சு செந்தில் அப்படின்னு ஒருத்தருக்காரு, அவர் இருக்காரு. அப்புறம் நம்ம கமலஹாசன் வெல் நோன் பர்சன், அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றது, இப்பதான் சொன்னேன், என்ராம் அவர்கள் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர். அது வந்து அந்த லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம விஜய் சேதுபதி, சூப்பர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா விஜய் சேதுபதி இப்ப கொஞ்சம் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டாரு. நம்ம வந்து அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா அது ஊரே கேட்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல, நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ பாயிண்ட் என்னன்னா, என்றாமோ அந்த கும்பல்ல போய் சேர்றாரு, லைலா கல்லூரியில படிக்கிறாரு. அப்போ ஒரு என்ன சொல்றது, எனக்கு தெரிந்தவரை ஒரு பெண்ணுக்கு காதல் வயப்படுறாரு. அதெல்லாம் அவருடைய பர்சனல். ஆனா அந்த பெண் 100% ஆன்டி ஹிந்துத்துவ மைண்ட் செட் உடையவங்க. இந்த அர்பன் நக்சல் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க. அவங்கள இவர் மணக்கிறார். அந்த இன்னும் பர்சனலா நிறைய டீடைல் சொல்ல முடியும். பட் அதெல்லாம் நம்ம தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்கள பர்சன் நம்ம தேவையில்ல. மனம் முடிக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அர்த்தம் பர்சனல் லைஃப்ல நமக்கு என்னன்னு. ஆனா அப்ப அவருடைய மைண்ட் செட், அவரோட ஐடியாலஜி எல்லாமே மாறுது. மாறினதுக்கு அப்புறம் என்ராம் அவர்களுடைய தந்தை இந்த பத்திரிகை தொழிலை தொடர்வதற்கான உரிமையை அவருடைய மகன் கிட்ட கொடுக்கிறாரு. முன்னூறு மகன், மூத்த மகன் கிட்ட கொடுக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் கிரிப்டோ கூட்டத்துடைய ஒரு பெரிய சப்போர்ட் என்ராம் அவர்களுக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் திமுகவுடைய பெரிய சப்போர்ட் என்ராம் அவர்களுக்கு கிடைக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான அட்வொகேட் டீமை வச்சு லிட்டரலா அவருடைய சகோதரரிடமிருந்து இந்த பத்திரிகை உரிமத்தை பறிக்கிறார் என்ராம். அங்கத்தான் ஹிந்துன்ற பேர் உள்ள பத்திரிகை ஆன்டி ஹிந்துவா மாறுது. சரி, ஆன்டி ஹிந்துவா மாறினா கூட அதை நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் வந்தாலும் இந்து மதத்தை அழிக்க முடியாது. என்ன அதை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அதுல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வகை வகையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த, ஃபார் எக்ஸாம்பிள் பூனல் போடுறதுங்கிறது பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது. இது நீங்க ஷார்ட்டாவே முடிஞ்சா போடுங்க. பூனல் போடுறதுன்றது பிராமணர்களுக்கு மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா ஜாதியினரும் பூனல் போட்டாங்க. முப்புரி நூலும் முத்தணி மார்பும், கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. முப்புரி நூலும் முத்தணி மார்பும்னா என்ன அர்த்தம்? முருகனே பூனல் போட்டிருக்காரு.
தமிழ் கடவுள் முருகனே பூணல் போட்டிருக்காரு. அவர் வந்து பிராமணனா அழியப்பட்டவர் கிடையாது. அவர் யார் குல கடவுள் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்கங்கிறத நீங்க போய் பாருங்க. அதே மாதிரி பாலதேவராயர் எழுதின பாட்டு அது. ஸோ அப்ப தேவர்களுமே பூணல் போட்டிருந்திருக்காங்க, செட்டியார்கள் பூணல் போட்டிருந்திருக்காங்க, தமிழ் இனத்தை சேர்ந்த பல பேர் பூணல் போட்டிருந்திருக்காங்க. மருது சகோதரர்களுடைய போட்டோ எடுத்து பாருங்க, ராஜராஜ சோழனுடைய வரைபடங்கள், போட்டோ நான் சொல்றது வரைபடங்கள் எடுத்து பாருங்க, அவங்களே பூணல் போட்டிருந்திருக்காங்க. சோ இத மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தாங்களே தவிர வெறும் ஆன்டி ஹிந்துவா இருந்திருந்தா பரவாயில்ல. ஆனா பிஜேபியை எதிர்க்க முடியல, ஒரு ஊழலும் சொல்ல முடியலங்கிறதுக்காக இப்ப ஆன்டி இந்தியாவே மாறிடுச்சு ஹிந்து பத்திரிகை. அதனால ஹிந்து பத்திரிகையோட ஒரு பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மறைமுகமாக தேசத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட பத்திரிகைன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஹி இஸ் நோவே டிஃபரண்ட் ஃப்ரம் ஐ மார்க்கெட். மிஸ்டர் இந்துராம் அவர்கள் இஸ் நோ என்ராம் மிஸ்டர் என்ராம் அவர்கள் இஸ் நோவே டிஃபரண்ட் ஃப்ரம் முரசொலி மாறன் பத்திரிகை ஆசிரியர்கள். சாரி, okay, let me say that again. Mr. Enram is no way different from முரசொலி பத்திரிகை ஆசிரியர்கள். இல்ல இது நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, இப்ப ரஃபேலுங்கிற ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணாரு. பட் நீங்க சொல்ற மாதிரி வெற்றி அடையல. பட் ஆளுங்கட்சியை எதிர்த்து பண்றது தானே ஒரு பத்திரிகையோட தர்மம். என்ன தவறு செய்யறாங்க அப்படிங்கிறது கொண்டு வரதானே பத்திரிகையோட தர்மம். ஏன்னா போஃபஸ் ஊழல் பெருசா கொண்டு வந்தது இதே இந்து பத்திரிகைக்கு பெரிய ஒரு பங்கு உண்டு இல்ல. நான் சொன்னேன் உங்ககிட்ட, முன்னாடி நிறைய ஆட்சி மாற்றங்களே கொண்டு வந்திருக்காங்க. நான் அந்த டிஸ்க்ளைமர் போட்டேன். சரி, ஆட்சிக்கு எதிராக, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவதுதான் ஒரு பத்திரிகை தர்மம். இப்போ எலக்ட்ரிசிட்டியில மிகப்பெரிய ஊழல் நடந்தது. அதை பத்தி எத்தனை ஆர்டிகல் ஹிந்து பத்திரிகையில நீங்க படிச்சீங்க? அதே மாதிரி மணல் கொள்ளை தலை விரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில், தலை விரிச்சு ஆடுது. கனிம வள கொள்ளை, நாட் ஒன்லி மணல், கனிம வள கொள்ளை. அதை பத்தி எத்தனை ஆர்டிகல் நீங்க ஹிந்துல படிச்சிருக்கீங்க? அதே மாதிரி கேரளால இருந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போலாங்க சராமாரியா. அண்ணாமலை அவர்கள் மட்டும் இந்த நியூஸை கையில் எடுக்கலன்னா இந்த நியூஸ் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். எத்தனை தடவை ஹிந்துல அதை பத்தி ஆர்டிகல் வந்துச்சு. யார் அந்த சார்? அண்ணா யூனிவர்சிட்டி பேரே நாரி போச்சு. அதே நேரத்தில் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மற்ற ஸ்டேட்டுகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்ல நடந்த அந்த டாக்டருக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டில் நடந்த யார் அந்த சாரா இருக்கட்டும், எத்தனை அளவு ஆழமா ஹிந்து பத்திரிகையில கவர் செய்யப்பட்டது, நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் நடந்த ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு கார்ல திமுக கொடியை வச்சுக்கிட்டு பெண்களை துரத்தின அந்த சம்பவத்துல எத்தனை பத்திரிகைகள்ல திமுகவோட கொடியோட அந்த காரோட போட்டோ வந்துச்சு. அந்த கொடியை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த அப்படியே 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 ஸ்லைட் பண்ணிட்டு அந்த போட்டோவை போட்டுட்டு கட்சி கொடியுடன் வந்ததுன்னு நாங்களே தவிர எத்தனை பேர் திமுக கொடின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இப்போ சமீபத்துல ஒரு கொடூரமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. மதுரையை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு மகளிர் அணியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை வந்து தலையை வெட்டி கொண்டிருக்காங்க. அது வந்து ஒரு குடும்ப தகராறு ஆகுன்றாங்க. வாட் எவர் இட் இஸ், எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இந்த நியூஸ் நாளைக்கு எவ்வளவு ஷார்ட்டா எவ்வளவு சின்னதா ஹிந்து பத்திரிகையில வருதுங்கிறத ஆடியன்ஸ் நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இன்னும் அடுத்தது பெரிய கேலியும் கிண்டலுக்கு உள்ளானது என்னன்னா, முதல்வர் அவர்கள் வந்து இந்த பிரஸ் ஃப்ரீடம் அதை பத்தி அவர் பேசுறப்ப, அதற்கு இந்த மாநிலத்துல நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அவர்கள் இந்து என்றாம் வந்து அவர் போட்டதுதான். ஏன் தமிழகத்துல பிரஸ் ஃப்ரீடம் இல்லவே இல்லையா? பத்திரிகை சுதந்திரம் என்ன அப்படி பறிபற்று போயிருக்காங்க? அதாவது 2 காமெடி நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பாகிஸ்தான் அமைதியை பத்தி பேசிட்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம என்ன சொல்றது, நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பத்திரிகை சுதந்திரம் பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சியை சேர்ந்த ஒரு பேச்சாளர், அவர் கட்சியை சேர்ந்த ஒரு அட்வொகேட்டா இருந்து பேச்சாளரா மாறினவர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. திமுக ஆட்சிக்கு வந்த வாரமே ஒரு டிவி சேனல்ல எந்தெந்த பேனாக்கள்லாம் வந்து திமுக எதிராக குரல் எழுப்புதோ, திமுக எதிராக ஆர்டிகல் எழுதோ அந்த விரல்கள் உடைக்கப்படும் மென்ஷன் பண்றாரு. அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நம்ம பிரதமர், உங்களுக்கு ஒரு பிரதமரை பிடிக்கட்டும் பிடிக்காம போகட்டும், நாகரீகமா விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா அநாகரீகமா ஒரு தாயும் மகனையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலமான வார்த்தையில ஒரு அமைச்சரே பேசினாரு. எத்தனை பேர் கண்டிச்சீங்க? அதே மாதிரி எத்தனை பத்திரிகைகள் அதை பத்தி ஒரு கண்டனமாச்சு தெரிவிச்சது? சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எவ்வளவோ இந்த மாதிரி குற்றங்கள் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. எத்தனை பத்திரிகைகள் அதை தைரியமா சொல்ல முடிஞ்சது? இப்போ நான் சொல்றேன், ஒரு அமைச்சர் அவர்கள் அவ்வளவு இழிவா பேசுறாரு. யாரை பத்தி பேசுறாரு? பிரதமரை பத்தியே பேசுறாரு. அவர் மேல ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கல. ஓகேங்களா? ஆனா ஒரு பள்ளியில போய் தன்னுடைய பாவ புண்ணியத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாரு. அங்க இந்து மதத்தை பத்தி மட்டும் பெருசா பேசல, பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறாரு. அவரை எப்படி பயங்கரமா 100 போலீஸ் பாதுகாப்பு போட்டு அரெஸ்ட் பண்ணீங்க? அதே 100 போலீஸை நீங்க போட்டு இந்த வேங்கை வயல் குடிநீர்ல வந்து கண்டத்தை கலந்தானே ஒருத்தர், அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த உலகமே உங்களை பாராட்டி இருக்கும். அது உங்களால முடியல. ஏன்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் என்னதான் இருந்தாலும் தொழில் முதல்வர், நான் அவரை மதிக்கிறேன்.
உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டுமா அப்படின்னு பயங்கர குடிபோதையில ஒரு ஆசாமி சென்னையில வந்து சொன்னாரு. அவரை பத்தி எத்தனை பத்திரிகையாளர்கள் முழுமையா போட்டீங்க? சோ இங்கெல்லாம் உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் எங்க இருக்கு? சோ இவங்க மேலலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா ஒரு இறை வழிபாடு பத்தி பேசின விஷ்ணுவை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? மாரிதாஸ் அவர்கள் அவர்களுடைய கருத்து சொன்னதை எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியா ஸ்பேஸ்ல போட்ட அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள 100 போலீஸ் போய் நின்று அவங்களை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் தமிழ்நாட்டை தவிர அவர் எங்கேயாவது நடந்துச்சா? சோ இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல பத்திரிகை சுதந்திரம் பத்தி பேசலாமா? நான் இன்னொரு பக்கம் வரேன். ஒரே நேரத்துல 2-3 சம்பவங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அவல நிலை ஏற்படுது. கண்டிப்பா அதை நீங்க நியூஸ்ல போடணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை பத்தி அதிக நியூஸ் போக்கஸ் பண்ணவங்க யார் அந்த சார் பத்தி எத்தனை விவாதங்கள் நடந்தது? ஓகேங்களா? ஒரு பெண் என்ன சொல்றது, ஒரு பெண்ணினத்தை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்ற விஷயம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் சொல்ற விஷயம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுனாலே அதுக்கு அப்படியே பயங்கரமா பறந்து கிறந்து அதோட நியூஸை போட்டு பிரிச்சு மேற மீடியா. இப்ப எஸ்.வி. சேகர் அவர்கள் திமுக பக்கம் இருக்காரு. பட் ஒரு காலத்துல எஸ்.வி. சேகர் அவர்கள் பிஜேபி பக்கத்துல இருந்தப்போ அவர் ஒரு விஷயத்தை வந்து சோசியல் மீடியால போடுறாரு, வாயால கூட சொல்ல சோசியல் மீடியால போடுறாரு. அதுக்கு அவர் அடுத்த நாளே மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா ஓப்பன் டாக்ல வந்து ஆண்டாள அம்மாவை பத்தி இழிவா பேசின வைரமுத்துவை பத்தி போடாத நியூஸ் மீடியாக்கள் எப்படி பாஞ்சுக்கிட்டு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கன்றதை நீங்க பாத்தீங்க. இவ்வளவு ஏன் சார் அவ்வளவு அசிங்கமா இழிவா பத்திரிகையாளர்களை பத்தி 2-3 மேடைகள்ல பேசிட்டாங்க. 2-3 மேடைகள்ல எத்தனை கைதுகள் நடந்தது? எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு என்ன தைரியம் கொடுக்கப்பட்டது? இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இதோட வந்து அடுத்த கொஸ்டின் நம்ம வர. தமிழ்நாட்டுல யார் அந்த சார் நிகழ்வு நடந்தது? தமிழ்நாட்டுல அந்த என்ன சொல்றது, ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த ஒரு டிஎம்கே கொடியோட ஒரு வாகனம் வந்து பெண்களை வந்து அச்சுறுத்தினாங்க. கொடியுடன் வந்த வாகனம் அப்படின்னு நாங்களே தவிர எத்தனை நியூஸ் பேப்பர்ல எத்தனை நியூஸ் மீடியால டிஎம்கே கொடியுடன் வந்த வாகனம்னு விவாதம் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இவ்வளவு ஏன் பொன்முடி அவர்கள் அவ்வளவு இழிவா இறைவனை பத்தி பேசினாரு. சைவ வைணவம் முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, இந்துத்துவா வேறு இந்து மதம் வேறு, சனாதன தர்மம் வேறு இந்து மதம் வேறு ஏதாவது உணர்வாங்க. இப்போ ஓப்பனா சைவ வைணவம் பத்தியே இழிவா பேசினாரு. அமைச்சர் பதவியே போற அளவுக்கு கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சது. எத்தனை பத்திரிகைகள் இதை பத்தி விவாதம் நடத்தினாங்க? விவாதம் எத்தனை பேர் நடத்தினாங்க நீங்க சொல்லுங்க. அதிமுக கூட்டணி சரியா தவறா ரொம்ப தேவையா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுதான் பயம், இதுதான் பத்திரிகை சுதந்திரத்தோடைய பயம். எத்தனையோ நியூஸ் மீடியாக்கள் அவங்க அப்படி அழுத்தத்துக்குள்ள, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது பத்திரிகை நடத்தல, அரசாங்கம் ஏதாவது அழுத்தம் கொடுத்ததா? அதுக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? டெஃபினட்டா இருக்கு பிரதர். இப்ப நீங்க லேட்டஸ்டா நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அதாவது போன வருஷம் ஜூன் மாசம் நினைக்கிறேன், நியூஸ் 7 பத்திரிகையாளர் ஒரு மணல் கொள்ளையை தட்டி கேட்டதுக்கு, ஒரு மணல் கொள்ளையை தைரியமா எழுத்து நின்னதுக்கு, அவரை கொல்ல வராங்கன்ற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமே இல்லாம போலீஸ் கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அவர் கிட்டத்தட்ட மரணத்தோட நுழைவாயிலுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா? நடந்துச்சு தானே? பாஸ் நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பயாஸ்ங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இருக்காது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரே தாக்கப்படுறாங்க, ஒரு பத்திரிகையாளர் இவ்வளவு பேசப்படுறாங்கிறப்போ அவங்க சப்போர்ட் பண்ணாம இருக்காங்கன்னா அது பயாஸ் கிடையாது, பயம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்றாம் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் பயாஸ். ஆனா மத்த பத்திரிகைகளுக்கு எல்லாம் இருக்கிறது பயம். இதுல எந்த டவுட்டுமே எனக்கு இல்ல. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்து பத்திரிகையை சேர்ந்தவர்கள் யாரும் பெருசா தாக்கப்படல. ஆனா ஒரு பத்திரிகையை சேர்ந்த 3 பேர் இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில எரித்து கொல்லப்பட்டாங்க. அவங்க ஆட்சியில நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற ஆட்சியில எத்தனை பத்திரிகையாளர்கள் தைரியமா அங்க இந்த ஆட்சியில நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க தலைவா, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஊழல் பத்தி நாளுக்கு நாள் செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு பத்திரிகையாளர் தைரியமா வந்து கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன 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 மேடம் இது ப்ளீச்சிங் பவுடர் போல கோலமாவு போடுறாங்களேன்னு கேள்வி கேட்டார். அங்கே நீங்க எந்த பத்திரிகை அப்படின்னு அச்சுறுத்தலான ஒரு கேள்வி வந்துச்சா இல்லையா? அவங்களும் என்ன பத்திரிகைன்னு கேட்கறாங்க. பட் இதே பிஜேபி காரங்க யாராவது ஒருத்தர் வந்து என்ன பத்திரிகைன்னு கேட்டா, அது அண்ணாமலையா இருக்கட்டும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நீ என்ன பத்திரிகைன்னு கேட்டா உடனே ஒரு பொங்குதலோ ஒரு கண்டனமோ வருது. அப்சல்யூட்லி. இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா சிம்பிள். அவர் என்ன பத்திரிகைன்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த பத்திரிகையாளன்ற மைண்ட் செட் வச்சு அவரை மடக்க தான் பாக்குறாரே தவிர இது வரைக்கும் அப்படி கேட்கப்பட்ட பத்திரிகையாளர் யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் ஆனதுக்கான ஒரு நியூஸ் ஆச்சு வெளியே வந்துச்சா? ஆனா ட்விட்டர்ல சாதாரண கமெண்ட் போட்ட எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கிறது நீங்க சொல்லுங்க. அவ்வளவு இழிவா, அவ்வளவு இழிச்சொற்களால பேசப்பட்ட சுந்தரவல்லி இது வரைக்கும் ஒரு தடவை ஆச்சும் ஒரு எஃப்ஐஆர் ஆச்சும் அவங்க மேல போடப்பட்டிருக்கா? ஆனா அதாவது திமுகவோட ஆட்சியை பத்தி ஒரு சின்ன கருத்து ட்வீட் பண்ணக்கூடிய எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இவ்வளவுதான் பாயிண்ட். சோ பத்திரிகை சுதந்திரம்ன்றது இங்க எங்க இருக்கு அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. ஊழலை பத்தி
எத்தனை பத்திரிகைகள் ஓப்பனா நியூஸ் போடுறதோ இல்லைன்னா டிவி சேனல்ல அதை பத்தி ஒளிபரப்புறதோ பண்றாங்க. பஸ் லிட்டரலா இந்த தவற மழுப்ப பாக்குறாங்க, முட்டு கொடுக்க பாக்குறாங்க. அது நம்ம கிளியரா தெரியுது. எல்லா சேனல்ஸ்லயும் நீங்க போய் பாருங்க. சோ அதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது கிளீனா இங்க பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது ஜீரோல இருக்கு. அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். ஏன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்த நிலைமை என்ன? சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. துப்புரவு தொழிலாளர் விஷயத்துல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அடுத்த நாள் அவர் வீட்டுல எவ்வளவு அருவருக்கத்தக்க சம்பவம் நடந்துச்சு. அதே இந்த பக்கம் சுகேசிம் அவர்கள் இந்து மதத்தை பத்தி சொல்லி சொல்லி அவ்வளவு இழிவான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் மேல அட்லீஸ்ட் ஒரு 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 கம்ப்ளைண்ட் ஆச்சு எடுக்கப்பட்டதா? சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பயஸ் அண்ட் இதுதான் இங்க இருக்கக்கூடிய சுதந்திரம். பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் வந்து நின்றுக்க வேண்டாமா? சவுக்கு சங்கர் பக்கத்துல எத்தனை பேர் வந்து நின்னாங்க? இதுதான் இங்க இருக்கிற ரியாலிட்டி. காணொலியில இறுதியான கேள்வியா நான் வைக்கிறேன். இதே இப்ப நம்ம பார்த்துருப்போம், பகல்காம் மத வெறியர்களாக கோழைத்தனமா நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்திருப்போம். அந்த செய்திய அடுத்த நாள் வந்து அதுவுமே இந்து பத்திரிகை வந்து ஒரு நெட்டிசன்காக சமூக வலைதளங்கள்ல பெரிய கிண்டலுக்கும் கேலிக்கும் கண்டனத்துக்கே உருவானது. என்னன்னா அந்த நியூஸ் பாகிஸ்தான் போட்ட பேசின செய்தியை முதலாகவும் இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் போட்ட செய்தியை இரண்டாவது போட்டு அது பெரிய சர்ச்சைக்குனாது. அதற்கு முன்னாள் தலைவராக இருந்த மாலினி பார்த்தசாரதி அவர்களே வந்து எப்படிப்பட்ட இந்து பத்திரிகை வந்து இப்ப மாறினதா வந்து எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, இதை திருத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை வந்து ட்வீட் பண்ணி போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு இந்த இப்படி ஒரு பாரம்பரியமான பத்திரிகை வந்து எந்த அளவுக்கு கீழே போயிருக்கு? நீங்க இந்து பத்திரிகை மட்டும் சொல்றீங்க. விகடன் என்னாச்சு? விகடன்லயே அதே தான் நடந்துச்சு. ஓப்பனா தீவிரவாத, அதாவது ஈஸ்ட் சைட்ல வந்து கிழக்கு திசைகள்ல இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல ஓப்பனா தீவிரவாதம் பண்ண ஒருத்தரை இங்க கூட்டிட்டு வந்து சீஃப் கெஸ்டா வைக்கலையா? இதைத்தான் ஆக்சுவலா நீங்க சொன்ன இதே பாயிண்டோட ஹிஸ்டரியை தான் நான் வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன். ஆன்டி ஹிந்துத்துவாவா மாறி ஆன்டி நேஷனலிஸ்டிக்காவே அங்க மாறினாங்கன்றதுக்கு இதை விட ஒரு தெளிவான விளக்கம் இருக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் சொன்னதெல்லாம் பொய்ன்றத யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லியிருக்கு. யுஎன்எஸ்சி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இப்பதான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். பாகிஸ்தான் எந்த அளவுக்குன்னா அப்படியே பாகிஸ்தான்றதுக்கு பதிலா புலிகேசி நாடுன்னு பேர் வச்சுனா அதுக்கு. ஏன்னா புலிகேசி படத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சிருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட இருக்கிற வீரம் உங்களுக்கு தெரியுமாடா, நீங்க வந்தா நாங்க திருப்பி அடிக்க தயாரா இருக்கோம்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு, 96 மணி நேரத்துக்கு மேல போற தாக்கு பிடிக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட அவங்க கிட்ட இல்லையா. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த நிறைய ஆயுதங்கள் 80% ஆயுதங்களை, அவங்களுடைய வார் ரிசர்வ்ல இருந்த 80% ஆயுதங்களை உக்ரைனுக்கு போன வருஷம் காசு வாங்கி வித்துட்டாங்களாம். அதாவது நம்ம புலிகேசியில் ஒரு சீன் வரும்ல, நம் யானைப்படை எங்கே அப்படின்னா திருவாதாங்கூர் மகாராஜாவோட திருமணத்திற்கு சென்று விட்டது, வாங்கி விட்டோம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னாங்க. அதை ஹிந்து மேபி போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே. ஆனா இப்ப அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் வந்து முகமது அசீம் நினைக்கிறேன் அவருடைய பேரு, அசீம் மலிக். அவர் வந்து முன்னாள் ஐஎஸ்ஐ தீவிரவாத அமைப்புல ஒரு சீஃபா இருந்தவர், ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்தவர், லெப்டினண்டா இருந்தவர். அவரை போய் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பெஹல்காம் அட்டாக்க நடத்தின 4 தீவிரவாதிகளை ஒருத்தர் முன்னாள் பாகிஸ்தான் ஆர்மி கமாண்டோ அசீம், அவருடைய நேமும் அசீம் தான் ஆரம்பிக்கும். அவர் வந்து முன்னாள் பாகிஸ்தானோட கமாண்டோ. இதை பத்தி ஹிந்துல எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்க? இதை விட்டுட்டு அவங்களுடைய கேலி கிண்டலை மென்ஷன் பண்றதுங்கிறது, நீங்க தேசியத்தை விடுங்க, இந்து மதத்தை விடுங்க, 28 பேரோட மரணத்தை கேலி செய்யற மாதிரி இல்லையா? அப்ப நீங்க ஒரு ஆன்டி ஹிந்து மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டீங்க, இந்த கிரிப்டோக்களோட சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு கரப்ட் ஆகுது அப்படிங்கறத இது கிளியரா காட்டுது. அதுக்கு இது மட்டும் இல்ல, விகடனும் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்க பல எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அது எல்லாத்தையும் இந்தியா தகர்த்து எரிஞ்சிருச்சு. பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நேஷனல் செக்யூரிட்டி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட போய் பாகிஸ்தான் முறையிடுறாங்க. என்னன்னா, தயவு செஞ்சு இந்தியா யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு முறையிடுறாங்க. அவங்களே உங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி முதல்ல நீங்க விளக்கி சொல்லுங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை விட ஹிந்து பத்திரிகை வந்து நீங்க போட்ட ஒரு செய்தி பொய் அப்படிங்கறதும் அசிங்கங்கிறதும் ப்ரூவ் பண்றதுக்கு வேற எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை. பட் இந்த மாதிரி விஷயங்களை டெமோக்ரஸின்ற பேர்ல கவர்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தாலும் பாசிச அரசு தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிஜமாலே ஆன்டி நேஷனலிசம் பேசுறவங்களை பொட்டா சட்டம் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து டப்புன்னு தூக்கி உள்ள வைக்கிறது தான் கரெக்டான விஷயம்.
நிச்சயமா இந்தியாவோட 4வது தூண் அப்படின்னு சொல்ல ஒரு பத்திரிகை தமிழகத்துல திரு பாரதி அவர்கள் சொன்னாரு. அதுக்கான நீங்க சொல்ற மாதிரி எந்த பத்திரிகையும் பெருசா கண்டனம் தெரிவிச்ச மாதிரி நம்ம தெரியல. அதை கடந்து தான் போனாங்க. மக்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாப்போம் திருத்திக் பிரதர், கொள்வார்களான்னு. நான் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எண்டுல சொல்ல விரும்புறேன். நீங்க மத்த செய்திகள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு பெண் குழந்தை, அதாவது ஒரு 10 வயசு பெண் குழந்தைக்கு ஒரு அண்ணா நகர்ல இருக்கிற ரவுடியால நடந்த கேவலமான அவல நிலைமை. அதை மறக்க ட்ரை பண்ணி ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இதை கம்ப்ளைண்ட் பண்ண வந்த கூலி தொழிலாளிகளான அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க. இத பத்தி கண்டிச்சு ஹைகோர்ட்டே பயங்கரமா கண்டிச்சு இந்த கேஸை சிபிஐக்கு மூவ் பண்றாங்க. அந்த சிபிஐக்கு இந்த கேஸை மூவ் பண்ணக்கூடாது, நம்மளுடைய டாக்ஸ் மணில தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணுது, அப்பீல் பண்ணுது. இந்த செய்தியை எந்த ஒரு பத்திரிகையாச்சும், அது வந்து நான் பேரே சொல்றேன், நியூஸ் 7 இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நியூஸ் 18 தமிழா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தந்தி டிவியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், எத்தனை பேர் இதை பத்தி டீடைல்டா ஒரு பக்கம் ரிப்போர்ட் போட்டாங்க. அப்படியே வந்தாலும் 2 நிமிஷம் செய்தி. ஆனா இதே உத்தரப்பிரதேசில் நடந்திருந்தாலோ, இல்ல காஷ்மீர்ல நடந்திருந்தாலோ, இல்ல மணிப்பூர்ல நடந்திருந்தாலோ எப்படி பூதாகரமா அதை பத்தி மட்டுமே பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லல. நான் மணிப்பூர்ல என்ன நடந்தாலும் பேசாதீங்கன்னு சொல்ல. மணிப்பூரை பத்தி இன்னும் டீடைலா பேசுங்க. அங்க நடக்கிறது வெறும் ஜாதி வெறியோ மத வெறியோ கிடையாது, இனப்பிரச்சனைன்றதை புரிய வைங்க. அது போதை மருந்தினால் உந்தப்பட்ட இனப்பிரச்சனை அப்படிங்கறத புரிய வைங்க தாராளமா. காஷ்மீர்ல ஒரு சம்பவம் நடக்குதா? ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து இந்துக்களால ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒரு நியூஸ் கொண்டு வந்தாங்களே முன்னாடி, அந்த நியூஸை போடுறீங்கன்னா போடுங்க. உத்தரப்பிரதேசம் நடக்குதா போடுங்க. ஆனா தமிழ்நாட்டுல நடக்கிறத இன்னும் டீடைலா போடுங்கன்ற. எத்தனை நியூஸ் சேனல் இதுல ஒரு சின்ன டிபேட் நடந்தாங்க நீங்க சொல்லுங்க. ஒரு சின்ன டிபேட். நீங்க வந்து இதை பத்தி ஒரு ஹாஃப் அன் அவர் நியூஸ் கவரேஜ் போட வேண்டாம். ஒரு சின்ன டிபேட். அந்த அண்ணா நகர்ல அந்த குழந்தைக்கு நடந்த அநீதியை பத்தி ஒரு சின்ன டிபேட் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. சோ பத்திரிகையாளர்கள் பயஸ்டாக மட்டும் இல்லை, பயந்தும் இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. நிச்சயமாக இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி பிரதர்.